கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காணொளியை கேட்கிற உங்கள் எல்லாருக்கும் சீக்கிரமாய் வரப்போகிற என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் எல்லாவரையும் ஆசீர்வதிப்பாராக. என்ன கேட்கிற தேவ பிள்ளைகளே, நமக்கு தேவன் சில ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் அதே போல் ஆவிக்குரிய வல்லமைகளும் தந்திருக்கிறார். நாம் அவைகளை பயன்படுத்தினால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம், நாம் முன்னேறுவோம். ஆண்டவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். முதலாவதாக எபேசியர் 1வது அதிகாரத்தில் இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய அதிகாரங்களை பற்றி அநேக காரியங்கள் சொல்லப்படுகிறது. 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிற நேரத்தில் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகிறோம். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற்றப்படும் போது ஆண்டவருக்கு உள்ள எல்லாமே நமக்குரியவைகளாக மாறப்படுகிறது. ஒரு வீட்டில் ஒரு தகப்பனுக்கு சொந்தமானதெல்லாம் தன்னுடைய பிள்ளைக்கும் சொந்தமாக, தன்னுடைய பிள்ளைக்கும் அதன் மேல் அதிகாரம் இருக்கிறது, தன்னுடைய பிள்ளைகளுக்கு அதன் மேல் அவகாசம் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நம்முடைய பிதாவானவருக்கு சொந்தமானதெல்லாம், நம்முடைய இயேசுவுக்கு சொந்தமானதெல்லாம் நமக்கும் சொந்தமாக இருக்கிறது. இயேசுவுக்கு எதன் மேலெல்லாம் அதிகாரம் இருக்கிறதோ அதன் மேலெல்லாம் நமக்கும் அதிகாரம் இருக்கிறது. காரணம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அப்போது தேவன் தந்த அந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஒரு நாட்டினுடைய ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரை நாம் எடுத்துக்கொண்டோமானால், மாநிலத்தின் முதலமைச்சருடைய ஆட்சி காலம் 5 வருடம் மட்டும்தான். அந்த 5 வருடம் தான் ஒரு முதலமைச்சராக இருக்கும்போது தனக்குரிய அதிகாரத்தை பயன்படுத்தி என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும். ஆனாலும் ஒரு லிமிட்டேஷன் இருக்கிறது, லிமிட்டை தாண்டி செய்ய முடியாது. ஆனாலும் தன்னுடைய அதிகாரத்தை தன்னுடைய கரத்தில் இருக்கிறபடினால் எதை வேணுமானாலும் சில காரியங்களை செய்ய முடியும். எனக்கு அன்பானவர்களை, ஆனால் அந்த 5 வருடம் முடியும் போது தன்னுடைய அதிகாரம் தன்னை விட்டு போய்விடும். திரும்ப செலக்ட் ஆனால் மட்டும்தான், எலெக்ஷனில் ஜெயித்து வந்தால் மட்டும்தான் அந்த அதிகாரம் திரும்ப கிடைக்கும், இல்லாவிட்டால் இல்லை. ஆனால் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற அதிகாரம் அப்படி இல்லை. தற்காலிகமான அதிகாரம் அல்ல, நித்தியமான அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். எதன் மேலெல்லாம் ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார் என்றால், 1வதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் போது, கர்த்தருடைய வசனத்தை நாம் பிரசங்கிக்கவும் வியாதியுள்ளவர்களை நாம் குணமாக்கவும் ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கிக்கவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். 2வதாக 9வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு அங்க பார்க்க முடிகிறது, பிசாசு பிடித்தவர்களை பிசாசின் பிடியிலிருந்து நாம் விடுவிக்கும்படியாக, பிசாசை நாம துரத்தும்படியாக ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். அதே போல லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 19வது வசனம் வாசிக்கும் போது, பிசாசின் மேல் நமக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். பிசாசின் அதிகாரத்தின் மேல், பிசாசின் சக்திக்கு மேல் ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார் என்று நமக்கு அங்கு பார்க்க முடியும். என்ன கேட்கிற தேவ பிள்ளையே, நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக உனக்கும் இந்த அதிகாரத்தையும் ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் தந்திருக்கிறார். நீ பயன்படுத்தினாய் என்றால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையிலே முன்னேற முடியும். பிசாசானவன் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள், போராட்டங்கள் உன்னுடைய வாழ்க்கையில கொண்டு வந்தாலும் அதனை எல்லாம் நீ ஜெயித்து முன்னேற முடியும், இந்த அதிகாரத்தை நீ பயன்படுத்தினார். முதலாவதாக அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கு முன்னால உனக்கு இந்த அதிகாரம் இருக்கிறது என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு அதை பயன்படுத்த நீ முயற்சி செய்ய வேண்டும். ஒரு டிராபிக்கில் ஒரு டிராபிக் போலீஸ்காரர் நிற்கிறார் என்று இருக்கட்டும். ஒரு சிக்னலில் நிற்கும் போது தான் அணிந்திருக்கிற வஸ்திரத்தை கண்டும், தான் கரத்தில் வைத்திருக்கிற அந்த போர்டு இல்ல தான் கரங்கொண்டு சைகை காட்டும் போது, எந்த ஒரு வாகனமா இருந்தாலும் அவர் அணிந்திருந்த வஸ்திரத்தை கண்டுகொண்டு, அவர் ஒரு போலீஸ்காரர் என்பதை புரிந்து கொண்டு, அவருக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது, நாம் எல்லாரும் அந்த அதிகாரத்துக்கு கீழ்பட்டு இருக்கிறோம் என்று, எவ்வளவு பெரிய வாகனம் ஓட்டி கொண்டு வந்தாலும் அந்த வாகனம் ஓட்டி அவருடைய அதிகாரத்தின் முன்பாக அவர் கரம் நீட்டும் போது வாகனத்தை நிறுத்தி விடுவார். காரணம், அவருடைய சரீரத்தை கொண்டல்ல, அவருடைய படிப்பு கொண்டல்ல, அவருக்கு இருக்கிற அதிகாரத்தினால் தான் அந்த வாகனத்தை நிறுத்த முடிகிறது. என்ன கேட்கிற தேவ பிள்ளைகளே, அதே போலதான் நாம் சில போல் சாதாரணமானவர்களாக இருக்கலாம்.
ஆனால் ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை தந்திருப்பதனால், பிசாசின் மேல் சகல அதிகாரம் நமக்கு இருப்பதனால் நம்மால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. பிசாசின் சகல போர்களையும் சகல போராட்டங்களையும் ஜெயிக்க நம்மாலே முடியும். பிசாசை சாசிக்க, பிசாசை துரத்த நிச்சயமாக நம்மளால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதே நேரத்தில் ஒரு காரியத்தை கூட சொல்லும்படியாக நினைக்கிறேன். நமக்கு அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்த வேண்டுமென்றால் நமக்கு தேவைப்படுகிற ஒரு காரியம் இருக்கிறது, அதுதான் தேவனுடைய வல்லமை. வல்லமை இல்லாமல் அதிகாரம் மட்டும் இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போது இந்தியா என்கிற ஒரு நாட்டிற்கு நல்ல அருமையான இராணுவ படை இருக்கிறது. அதனால இலங்கை சிறிய நாடா இருந்தாலும் இலங்கை இந்தியாவை ஒன்றும் செய்ய முடியாது. அதே நேரத்தில் இந்தியாவில் இராணுவ பலம் இல்லை. இலங்கை ஒரு சின்ன நாடாக இருக்கிறது. இலங்கைக்கு இராணுவ படை மிகவும் பலம் உள்ளதாக இருக்கிறது என்றால் ஈஸியாக இந்தியாவை தோற்கடித்து விடலாம். இந்தியா எவ்வளவு பெரிதாக இருந்தாலும், அதிகாரம் இருந்தாலும், வல்லமை இல்லாவிட்டால் ஈஸியாக தோற்கடித்து விடலாம். அதே போலதான் நமக்கும் அதிகாரம் இருந்தால் மட்டும் போதாது, தேவனுடைய பரிசுத்தாவியின் வல்லமையும் நமக்கு தேவையாயிருக்கிறது. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்னதை போல, போலீஸ்காரர் அதிகாரத்தை வைத்துக்கொண்டு நீட்டும் போது வாகனங்கள் நிற்கிறது, அது அவருடைய அதிகாரத்தை குறிப்பிடுகிறது. அதே நேரத்துல ஒரு திருடனை அவரால் நிற்பாட்ட முடியாது. திருடனை பிடித்து நிறுத்த வேண்டுமானால் கை காட்டினால் மட்டும் போதாது, தனக்கு சரீர பலமும் தேவைப்படுகிறது. சரீர பலம் இல்லாவிட்டால், சரீர வல்லமை இல்லாவிட்டால் அந்த திருடன் அந்த போலீஸ்காரனை அடித்துவிட்டு அவன் தப்பி ஓடி செல்வான். என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, அதே போலதான் பிசாசு ஜெயிக்க வேண்டுமா, நமக்கு தேவனுடைய வல்ல அதிகாரம் இருக்கிறது. அதே நேரத்துல ஆண்டவருடைய தருகிற அந்த வல்லமையும், பரிசுத்தாவின் வல்லமையை நாம பெற்றுக்கொள்கிறவர்களா இருக்க வேண்டும். அப்படி பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் நம்மால பிசாசை ஜெயிக்க முடியும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம வளர முடியும். ஆண்டவருக்காக இந்த பூமியில ஏதாவது செய்ய முடியும். ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிவிட்டு நிறுத்தும்படியாக நினைக்கிறேன். தேவ பிள்ளைகளே, தேவ அதிகாரம் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நாம பயன்படுத்துகிறவர்களா இருக்க வேண்டும். அதை பயன்படுத்த நமக்கு தேவ வல்லமை தேவைப்படுகிறது. அந்த தேவ வல்லமைக்காக, பரிசுத்தாவின் வல்லமைக்காக நாம் காத்திருந்து ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எனக்கு அந்த வல்லமையை தாருங்க ஆண்டவரே, வியாதிகளை குணப்படுத்தும்படியாக, ஆண்டவரே உம்முடைய வசனத்தை பிரசங்கிக்கும்படியாக, பிசாசை துரத்தும்படியாக, கட்டுண்டவர்களுடைய கட்டுகளை அவிழ்க்கும்படியாக, சாபத்தில் இருக்கிறவர்களை ஆண்டவரே வெளியே கொண்டு வரும்படியாக, அந்தகாரத்தில் இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக எனக்கு அதிகாரம் தந்திருக்கிறீரே ஆண்டவரே. பிசாசை ஜெயித்து எனக்கு நீர் தந்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஜனத்தை மீட்கும்படியாக எனக்கு வல்லமையும் தாங்க ஆண்டவரே என்று நாம் ஜெபம் பண்ணி ஆண்டவரத்தில் கேட்போமானால் நிச்சயமாக ஆண்டவன் நமக்கு அந்த அதிகாரத்தினையும் வல்லமையும் தந்து தேவன் நம்மை நிச்சயமாக பயன்படுத்துவார். இந்த வசனங்களால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.